இந்த உலகத்தில் ஐம்பொறிகளையும் காக்கும் வல்லமை கொண்டவர் யார்? அவரை எப்படி அழைப்பார்கள்? வாங்கள் பார்க்கலாம். தமிழ் கேளிர் அனைவருக்கும் என் இனிமையான வணக்கம். இது நம் கற்பத உலகு. குரலகத்தில் நாம் திருக்குறளை விளக்கத்தோடு பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நாம் எந்த திருக்குறளை பார்க்க போகிறோம், அதனுடைய அழகான பொருளையும் என்னென்னு பார்க்கலாம். வாங்க அந்த குறளை பார்ப்போம். திருக்குறள் அதிகாரம் 3, நீர்த்தார் பெருமை. குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசம்புலார் கோமான் இந்திரனே சாளும் கரி. In English, there might who have destroyed the five shall soothly tell Indra, the lord of those in heaven's wide realm the dwell. முதல்ல ஐம்புலன்கள்ன மெய் தொடுதல், வாய் சுவைத்தல், கண் பார்த்தல், மூக்கு நுகர்தல், செவி கேட்டல், இவைதான் ஐம்புலன்கள் ஆகும். அதாவது ஐம்பொறிகளையும் அடக்கும் வல்லமை கொண்டவன் யார் என்றால் அகலமான வானத்தின் உள்ள அரசனான இந்திரனே அதற்கு சாட்சியாகுவார் என்பதுதான் இதன் பொருள். ஐம்பொறிகளையும் அடக்கும் வல்லமைக்கு இந்திரனே சாட்சி என்பதன் பொருள். அதாவது ஐம்புலன்களாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே சாட்சி. In English, the Indra, the king of inhabitants of the spacious heaven, is himself a sufficient proof of the strength of him who have subdued by five senses. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. நம்ம திருக்குறளுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை கதைப்போம், நல்லதை